ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழக பல்ஸ். இது மத்திய அமைச்சராகிறாரா திரு அண்ணாமலை அவர்கள், அதை பற்றிய நம்முடைய பதிவு. இப்போ லோக்சபா எலெக்ஷன்லாம் நடந்து முடிஞ்சிருக்கு. பாஜகவோட ஓட்டு சதவீதம் கணிசமாக வசந்திருக்கு. முன்னே சொல்லியிருந்தார், இவர் கூட ஆர்டி கூட சொல்லியிருந்தார். இப்போ டபுள் அட்லீஸ்ட் 8% கூட போதும், ஜெயிச்சா மாதிரி தான் பிஜேபி பெரிய சாதனையாக சொல்லிட்டு இருந்தார். எல்லாருமே 20% வரும்னாங்க, பட் அவ்வளோ வரல. பட் 8%, 11% வந்திருக்கிறது நல்ல க்ரோத்து தான். அண்ணாமலை தனியாகவே முயற்சி பண்ணி காமிச்சிருக்காரு. அஃப்கோர்ஸ் எண் மக்கள் யாத்திரை கடினமாக இது பண்ணி எல்லாத்தையும் ட்ராவல் பண்ணி 11% வந்திருக்கு. ஸோ அதனால நிறையா கடின உழைப்பு அவர் காட்டியே ஆகணும், இன்னும் கூட கட்டணும். ஏன்னா கவனிச்சு பார்த்தோன்னா மத்தியில் சென்ட்ரல் இதில் பவரில் இப்போ டிஎம்கே இருக்குது. அதனால் தைரியமாக எதிர்க்கலாம், இன்னும் முன்னை விட நல்லா எதிர்க்கலாம். மக்களோட எதிர்ப்பையும் நிறையா சம்பாதிச்சிருக்கு திமுக. பட் அஃப்கோர்ஸ் அவங்க இன்னும் ஜெயிச்சதுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா கூட்டணி பலம் தான். மக்களுக்கு இன்னும் விரும்பாத ஆட்சி தான் திமுக அப்படின்னு கட்டாயமாக தெரியும். ஏன்னா அவங்க ஓட் பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் பார்த்தோம்னா அவங்க ஜெயிச்சிரு நினச்சா கூட பண்ணிட்டு ஒரு மாதிரி மறைமுக தோல்வி தான் திமுக. ஏன்னா வாக்குகள் ஒசரலாம் அவங்களுக்கு. இந்த ஆட்சி சரியாக பண்ண தெரியல திமுக. இதில் வேறு பார்த்தோம்னா இப்போ அண்ணாமலை தோத்தாக சொல்லிட்டு பார்த்தோம், ஒரு பாவம் ஒரு அப்பாவே ஆட்டுக்குட்டி எடுத்துன்னு கொண்டாந்து ரோட்டில் கழுத்தில் அண்ணாமலை படத்தை மாட்டி அதை சாவடிச்சு, ஏன்னா ஒரு ஒரு அநாகரிகத்தின் உச்சின்னு சொல்லிக்கலாம். இப்போ நம்மளாம் ஒரு படித்த மக்கள் தமிழ்நாடு இத்தனைக்கு பார்த்தோன்னா தமிழ்நாட்டு இந்தியாவிலே அதிகமான கேரளாவுக்கு அப்புறம் அதிகமாக படித்த ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில் தான். அப்படிங்கிற போது இந்த மாதிரிலாம் பண்ணுறதுங்கிறது டெஃபினட்டாக ஒரு அநாகரிகத்தின் உச்சி தான். நம்ம அதை தைரியமாக சொல்லலாம். ஸோ மாதிரி நிறைய தாக்குதல்கள்லாம் இருக்கும். அப்படி அண்ணாமலை அப்படியே விட்டா மாதிரி இருக்கும் அப்படின்னு இருக்கக்கூடாது. அப்படிங்கிறதுக்காகவே நமக்கு என்ன தோணுதுன்னா, அண்ணாமலைக்கு கூடுதல் பொறுப்பு கொடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்ல தோணுது நமக்கு. ஏன்னா இப்போ கவனிச்சு பார்த்தீங்கன்னா ரோட் ஷோக்கு வந்தார் இதில் அவருக்காக வந்தார் அண்ணா கோயம்புத்தூருக்கு. அதுக்கு முந்தைய பார்த்தா பல்லடத்தில் கடைசியான எண் மக்கள் யாத்திரை மூலியம் மோடி வந்தார். அவ்வளோ பெருந்திரளான கூட்டத்தை பார்த்தோன்னே மோடியும் உற்சாகமாயிட்டார். மோடியும் தட்டி கொடுத்தாரு அண்ணாமலை, பக்கத்துலேயே உட்கார வச்சுக்கிட்டாரு மோடியும். ஸோ டெஃபினட்டாக அவரோட உழைப்புக்கு மோடியும் ஷாவும் நிறையா மதிப்பு கொடுக்குறாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் பார்த்தோம்னா நமக்கு அவர் கட்டாயமாக ஒரு மத்திய அமைச்சர் ஆவார் அண்ணாமலை. அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் 2 இயர்ஸ்க்கு டு கீப் ஹிம் என்கேஜ் ஆஸ் வெல் ஆஸ் கிவ் ஹிம் பவர் அப்படின்னு தோணுது நமக்கு. ஏன்னா ஒரு சென்ட்ரல் மினிஸ்டர் மாதிரிலாம் பண்ணாங்க, டெஃபினட்டாக நடவடிக்கை எடுத்தே ஆகணும் போலீஸ். ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா இப்போ திரும்பி திமுக நாங்கள் கண்டுக்காமல் இருக்க முடியாது. நான் சென்ட்ரல் மினிஸ்டர் வரும்போது வேலை பண்ணும்போது நிறையா இன்னும் எதிர்ப்பு இது பண்ணலாம். ஈஸியாக அதிகாரத்தை பயன்படுத்தி அவங்கள இது பண்ண அடக்கலாம் திமுக ஆளுங்களை. எனக்கு கேட்டால் அதுக்காகவே எனக்கு நமக்கு தோணுது ஒரு சென்ட்ரல் மினிஸ்டர் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு தோணுது. மோரோவர் இப்போ நிறையா ப்ராமிஸ்லாம் கொடுத்துருக்காரு கோயம்புத்தூருக்கு. ப்ராபப்ளி அவர் எம்பி ஆனார்னா, ராஜ்யசபா எம்பி ஆனார்னா நிறைவேற்றுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அண்ணாமலைக்கு. ப்ளஸ் பண்ணி காமிக்கிறேன் பாரு, நான் ஈவன் தோ யூ டிடன்ட் மேக் மீ அன் எம்பி, ஐ ஆம் டூயிங் ஆல் திஸ். சப்போஸ் இஃப் யூ ஹேட் மேட் மீ அன் எம்பி, நீ எவ்வளோ பண்ணியிருப்பேன் அப்படிங்கிறதுக்கான ப்ரொடக்ஷனையும் அண்ணாமலை பண்ணி காமிக்கலாம். ஸோ ஒரு நல்ல வாய்ப்பாக தான் இருக்குதுன்னு நமக்கு தோணுது. ஏன்னா மோடி ஷா பொறுத்தவரை தே ஆல்சோ வாண்ட் நியூ லீடர்ஸ் டு க்ரோ. அடுத்த கட்ட தலைவர்கள்லாம் வசரணும் தூக்கி வைக்கணும்னு பார்க்குறாங்க. கர்நாடகா இங்கே பக்கத்து மேலே பார்த்தோன்னா தேஜஸ்வரியா இருக்கார், இங்கே நம்ம மாநிலத்தில் அண்ணாமலை இருக்கார். ஸோ ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு 3rd லெவல் லீடர்ஸ் கொண்டு வரணும்னு பார்க்குறாங்க மோடியும் ஷாவும். ஸோ அந்த வகையில் பார்த்தோம்னா டெஃபினட்டாக அண்ணாமலை அவர்களை மத்திய அமைச்சர் ஆக்கி நல்லா ஒரு பொறுப்பை கொடுத்து மக்களுக்கு ஒரு சேவையை ஒரு ஆற்றலை கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். மொரவாரி இப்போ கவனிச்சு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை எல்லா ஊருக்கும் போயிருக்காரு. இந்த கேன்வாசிங் போது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மாத்திரம் இல்லாமல் கேரளாவும் போயிருக்காரு, ஸோ கர்நாடகா போயிருக்காரு, ஆந்திரா போயிருக்காரு, தெலுங்கானா போயிருக்காரு, மகாராஷ்டிராவும் போயிருக்காரு, பாம்பேயும் போயிருக்காரு, ப்ளஸ் டெல்லியிலும் போயிருக்காரு. எல்லா ஊருக்கும் போயிருக்கார். ஸோ இப்போ சென்ட்ரல் மினிஸ்டர் அப்படின்னு ஆகும்போது கவனித்து பார்த்தோம்னா அவருக்கு களம் பெருசாகுது. இன்னும் நல்ல ஒரு அறிமுகமான லீடராகவும் உருவாகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ படித்தவர்கள் மத்தியில் நல்லா ஒரு பேர் எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அவருக்கு. அண்ணாமலை மதிப்பும் மரியாதையும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இப்போ பிஜேபி கை விட்டுறாருன்னு நம்ம நினைக்கிறோம். மொரோவர் அவர் கொண்டதே மோடியும் ஷாவும் தான். அதனாலே அவர் மேலே நம்பிக்கை இருக்குது மத்திய தலைமைக்கு அப்படிங்கிற எடுத்துக்காட்டுறதுக்காகவும் கூட இவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கலான்னு நமக்கு தோணுது. ஏன்னா கவனித்து பார்த்தீங்கன்னா நிறையா உள்குத்து நிறையா இருக்குது. கட்சிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருந்தால் சந்தோஷப்பட்டிருப்பாங்க அவர் தோல்வியை வச்சு பார்த்தீங்கன்னா. ஸோ டெஃபினட்டாக உள்கட்சி எதிர்ப்பு நிறையா இருக்குது இவருக்கு அண்ணாமலைக்கு. அது நமக்கு கட்டாயமாக தெரியும். அதெல்லாம் வளரவே முடியாது. இஃப் இட் டேக் எனி பொலிட்டிக்கல் பார்ட்டி வித்தவுட் இன்டர்னல் அப்போசிஷன் நீங்கள் வளரவே முடியாது.
எக்ஸாம்பிள் இஸ் ஜெயலலிதா. அவங்க சந்திக்காத சவாலா? கட்சிகளே சொன்ன ஒரு அமைச்சர் சொன்னார் அந்த காலத்திலே 1991 ஜெயலலிதா வந்து சிஎம் ஆனாங்கன்னா நான் தூக்கு மாட்டின்னு சாவேன் அப்படின்னு சொன்னார் ஒருத்தர். அவர் பேர் ராகவானந்தன் பேர், இப்போ காலமாயிட்டார், இஸ் நோ மோர். பட் ஒன்ஸ் ஜெயலலிதா பிகேம் சிஎம், ஏடிஎம்கெல்லாம் அவர் வாசலில் போய் நின்னாங்க, கயிறு இங்கே, ராகவானந்தம் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு போய் நின்னாங்க அங்கே போயிட்டு. ஸோ அந்த மாதிரி உள்கட்சி எதிர்ப்பு டெஃபினட் அண்ணாமலைக்கு இருக்குது. ஏன்னா அதுக்கு ஏன்னா காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் இவ்வளோ நாளாக இருக்கேன் கட்சியில், என்னை விட்டு திடீர்னு ஒருத்தரை வந்து நீங்கள் தலைவர் ஆக்குவீங்க, அவளுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க அப்படின்னா அவருக்கு அவ்வளோ கடுமையாக உழைக்கிறாரு அண்ணாமலை. யார் தயாராக இருக்காங்க? மக்களும் நம்புகிறாங்களே. ஒரு இப்போ இளைஞர் பட்டாளமும் கூட வந்திருக்கு அண்ணாமலை பின்னால், அதெல்லாம் யார் பார்க்குறாங்க? அப்படின்னும் போது டெஃபினட்டாக கட்சி தலைமை வந்து அவருக்கு ஆதரவு தெரிவிக்க தான் செய்யும். அதனாலேயே வந்து நமக்கு தோணுது அவர் மத்திய அமைச்சர் ஆவார் அப்படிங்கிற வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏன்னா அவர் வந்து இப்போது மோரோவர் சப்போஸ் தமிழ்நாட்டுக்கே சிஎம் ஆக போகிறாரு அடுத்த தேர்தலில் வரைக்கும், அட்லீஸ்ட் இட் ஷுட் பி ட்ரெயின்ட் இன் அட்மினிஸ்ட்ரேஷன். அதுக்காகவும் ஒரு வாய்ப்பாக இருக்கலாம். ஒரு மத்திய இணையமைச்சர் பதவி கொடுத்து அவருக்கு வந்து ஒரு பொறுப்புகளை கொடுத்து எப்படி வந்து அரசியல்ன்றது ஒன்று இருக்குது, பதவிக்கு வர்றது ஒன்று இருக்குது, பதவி நல்லா பணியாற்றுறதுன்றது இன்னொன்று இருக்குது. ஸோ பதவியில் வர பணியாற்றக்கூடிய ஆற்றல் வந்து அன்லெஸ் யூ கெட் மினிஸ்டர்ஷிப் யூ ஒன்ட் கெட் இட், சும்மா வந்து வந்துடாது அது. அதனாலே வந்து அவருக்கு ஒரு சான்ஸ் இருக்குதுன்னு தோணுது. ஸோ டெஃபினட்டாக அவருக்கு நம்மளோட அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். மோடி வந்து பதவி இருக்கும்போது அவருமே கூட பதவி பண்ண இல்லாட்டி கொஞ்சம் தள்ளி ஆகும்னு நினைக்கிறோம். பட் இருந்தாலும் அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் அண்ணாமலைக்கு. ஜெய்ஹிந்த்.